सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. பஞ்சதசி ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி 5 அத்தியாயம். அதுல 11வது அத்தியாயமாக இருப்பது யோகானந்தா அப்படின்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல ஆரம்பித்தத பார்த்தோம். இந்த யோகானந்தம் எப்படி ஆரம்பிச்சா, பிரம்மானந்தம் பிரவக்ஷாமி. இந்த யோகானந்தம் பிரம்மானந்தம் தான். இது இந்த பிரம்மானந்தத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த ஆனந்தத்தை 3ஆ பிரிச்சார். ஆனந்தஹா திரிவிதஹா, பிரம்மானந்தா, வித்யானந்தா, விஷயானந்தா அப்படின்னு இந்த 5 இதான் டாபிக் அப்படின்னு சொல்லி இங்க பிரதிஜை பண்ணார். அப்படி சொல்லிட்டு வரும்போது அவர் என்ன சொன்னாரு, என்னத்துக்காக பண்ணார்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். தாற்பயம் என்ன, அத்வைத்தம்னாலே பிரம்மம் அர்த்தம், பிரம்மன்னு சொன்னாலே அத்வைத்தம் அர்த்தம். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்காம வேதாந்தங்களையே பிரம்மத்தை சரியா புரிந்து கொள்ளாதவர்கள் இதை வேற வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கார்கள். அத்வைத்தம் அப்படின்னா பிரம்மம், பிரம்மம்னா அத்வைத்தம். அத்வைத்தம்னா என்ன, ஆனந்த ஸ்வரூபம். பிரம்மம்னா என்ன, ஆனந்த ஸ்வரூபம். அப்படின்னா என்ன, அத்வைத்தம்னா என்ன, ஆனந்த ஸ்வரூபம். துவைத்த இல்லாத இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் ஆனந்த ஸ்வரூபம். இந்த பிரம்மமானது எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த சாஸ்திரங்கள்னாலதான் தெரியாது. இதெல்லாம் அந்தக்கரண சுத்திக்குதான் சாஸ்திரங்கள், சிரவணத்தினாலும் மனநம் இதெல்லாம் சாதனங்களாக இருக்கிறது. ஆனா இந்த பிரம்ம ஞானம் வருது ஸ்வப்பிரபம், தனக்கு தானே உண்டாக வேண்டும். அந்நிய பிரமான அனபேட்சையாக உண்டாகக்கூடியதுதான் ஞானம். அதுக்காக தான் சொன்ன அத்வைத்தம் சொப்பிரபம் அப்படின்னு. அத்வைத்தம் சொப்பிரபம்னு சொன்னோம்னாக்கா அதை புரிய வைக்கிறதுக்கு பகவான் ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறோமே. சொன்ன வச்சுட்டு துவைத்தத்தை வச்சுட்டு தானே அத்வைத்தத்துக்கு போறோம். உலகத்துல அந்த மாதிரி ஒரு இருக்கு, சுஷுப்தி அப்படின்னு ஒண்ணு. அந்த சுஷுப்தி பிரம்மத்துக்கு கிட்ட வருது. எப்படி சொல்றீங்க, அதுவும் ஆனந்தமாக இருக்கிறது, அதுவும் சோப்பிரபாவமாக இருக்கிறது. அதனால இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லுகிறோம். இந்த திருஷ்டாந்தத்தை சொல்வதன் மூலமாக நம்மளுடைய ஐடியா என்ன, அத்வைத்தம் பிரம்மஞானம் தான் அத்வைத்தம்னு சொல்றதுக்காக இதை ஒரு எக்ஸாம்பிளாக வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும். அது எப்படி வேணும், எப்படி அப்படின்னு கேட்கும்போது பூர்வபக்ஷி சொன்னா, சரி சார், தூக்கத்துல இந்திரியங்கள்லாம் வேலை செய்யல, மனசு வேலை செய்யல, எல்லாம் ஒத்துக்கொள்கிறேன். அதனால இது ஜாகிரத் போல இல்லை, இது சொப்பனம் போல இல்லை, இது ஒரு வேறான ஒரு நிலை என்பதை ஒத்துக்கொள்கிறேன். துவைத்தம் இல்லைன்னு, துவைத்தம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி சார் அத்வைத்தம்னு வேணா சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். நீங்க சுகம்னு எப்படி சார் சொல்றீங்க, அத்வைத்தம் ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்றீங்களே, அத்வைத்தம்னாக துவைத்த ராகித்யம்னு சொல்றதோட நிறுத்துங்க. இல்லப்பா, சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது ஆனந்த ஸ்வரூபம் தான் இது அப்படின்னாரு. எப்படி சார் அது சுகமாக ஆரம்பம்? ஏன்னா அந்த தூக்கத்துல துக்கம் இல்லையோ இல்லையோ, அதனால எப்ப துக்கம் இல்லையோ அப்ப சுகம் தானப்பா அப்படின்னு. எப்படி சார் சொல்றீங்க? அப்ப ஒரு குருடன் தூங்குகிறான், அப்ப என்னாச்சு, அவ்வளவு குருடன் தூங்கும் பொழுது அவன் நான் குருடன் நினைக்கின்ற தூங்குறான் இல்லையே, அவன் என்ன சுகமாக தூங்கினேன் தானே அவனும் சொல்லுகிறான். அவன் உயிரோட இருக்கும்போது ஜாகிரத்துல இருக்கும்போது சொப்பனத்துல இருக்கும்போதும் அவனுக்கு குருடனாகவே நினைக்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள்லாம் வருது. குருடன் இல்லாத நிலை போன்றதான சொப்பனங்கள் வருது, அதெல்லாம் வரட்டும். ஆனா தூக்கத்துல அவன் குருடனாகவா தூங்குகிறான் இல்லையே, இல்லையா? அந்தஹா சன்னு அனந்தஹா பவதி. அந்த தூக்கத்துல அவன் பார்வையற்றவனாக தூண்டு விடுறாப்பா. பாக்கி நிலைகள் எல்லாம் அவன் பார்வையற்றவனாக இருந்தாலும் பார்வையற்றவனாக அவன் தூங்குற மாதிரி காணப்படவில்லையே. அடிபட்டவன் அவ்வளவு துடித்துக் கொண்டிருக்கிறான்.
அவனுக்கு தூக்கம் வந்திருக்குன்னா அவன் பட்ட அடியை மறந்து கொண்டு அவித்தனாக தூங்குகிறானே அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு கஷ்டங்கள் உபபாதத்தோட உட்கார்ந்துருக்கான் சார். அவன் உபதாக்கி எத்தனையோ பிரச்சனைகள்ல உட்கார்ந்துருக்கான். அப்பா செத்து போயிருக்கார், என்ன பண்றதுன்னு தெரியல, கையில காசு கிடையாது, யார கூப்பிடுறதுன்னு தெரியல, ஓடு என்ன பண்றது, என்னடா இது இப்படி ஒரு நிலைமை ஒருத்தனுக்கு வரக்கூடாதுன்னு அவ்வளவு விஷயத்தோட இருப்பான். நினைச்சுட்டு இப்ப என்ன பண்றது, நாளைக்கு வாத்தியார யார கூப்பிடுறது, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் யார் யார் வருவா, அப்பாவை தூக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணோம், எவ்வளவு கவலைகள். என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது திடீர்னு தூங்கிட்டான். அப்பா பக்கத்திலேயே இருக்கா, போனமா. அவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு தூக்கம் வரும்போது அவனுக்கு இந்த தூக்கத்துல இந்த கஷ்டங்கள்லாம் தெரியாமையே தூங்கிக்கிறதே பார்க்கான். உபதாபியாக இருக்கக்கூடியவன் அனுபதாபியாக தூங்கிக்கிறான் அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒண்ணு புலப்பட்டது. தேகத்துல அபிமானம் இருக்கும் பொழுது துக்க காரணம் வருகிறது. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணாத பொழுது தூக்கத்தினுடைய அபாவம் தெரிகிறது. ஆகையினால ஆனந்தம் துக்கத்தினுடைய அபாவம் சொல்லுங்க ஒன்றுகிறார். அது ஆனந்தம்னு நீங்க எக்ஸ்ட்ரா போல போடுறீங்க. எத்திர துக்க அபாவகா தத்திர சுகம் அப்படின்னு ஒரு வியாப்தியை நீங்க கல்பிக்கிறீங்க. அங்கதான் ரொம்ப கிளேசம், விபச்சார தோஷம் இருக்கு சார். எங்கெல்லாம் துக்க அபாவம் இருக்கோ அங்கெல்லாம் சுகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலா, எத்தனை எத்தனை துக்க அபாவகா தத்திர தத்திர சுக அபாவகா எப்படி சார் நீங்க ஒரு அனுமானத்தை பண்ண முடியும், ஒரு வியாப்தியை கொண்டு வர முடியும்? ஏன் சார், என்ன நான் சொல்றதுல என்ன தப்பு இல்ல சார்? உங்களுடைய வியாப்தியில தோஷம் இருக்கு சார், விபச்சார தோஷம் இருக்கு சார். கரெக்டா எங்கெல்லாம் துக்க அபாவம் இருக்கோ அங்கெல்லாம் சுகம் இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுடா, நான் பதில் சொல்றேன். மண்ணு கல்லு இதுல எல்லாம் துக்க அபாவம் தானே சார் இருக்கு. துக்க அபாவம் இருக்கிற இடத்துல சுகம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு பூர்வபட்சத்தை போட்டான். அப்ப இந்த திருஷ்டாந்தமானது விஷம திருஷ்டாந்தம். நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது தாஷ்டாந்தத்தோட அனுசரித்துக் கொண்டு அத்வைதம், பிரம்மம், ஆனந்த ஸ்வரூபம், சைத்தன்யமான விஷயங்களை பேசிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஜனமான ஒரு விஷயத்தை பற்றி எடுத்துட்டு வந்து சைத்தன்ய விஷயமான திருஷ்டேஷன்ல சொல்றது இது இல்ல. இது பார்ப்பா, அந்த நீ சொன்ன நீ அப்படியே நீ சொன்னதையே ஒத்துக்கிறேன் நானு. உனக்கு துக்க அபாவம் இருக்குன்னு சொல்லி, துக்க அபாவம் இருக்கா கல்லுல, அதை முதல்ல சொல்லு. அப்புறம் நம்ம சுகமா இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு வாய் அடைச்சி போயிட்டான். ஏண்டா சுகம் துக்கம் இதெல்லாம் சேஷ்டைகளை வைத்துக் கொண்டுதான் அதை கண்டுபிடிக்க முடியும். மலர்கிறான் இல்லையா அப்படின்றதெல்லாம் விகாசத்தை வைத்துக் கொண்டு தைன்யம் சோர்வோட இருக்கான், மலர்கிறது, இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் துக்கம் சுகம் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இந்த கல்லு மண்ணுல எல்லாம் இதெல்லாம் இருக்கா இப்படி கண்டுபிடிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் உன்னால துக்க அபாவத்தையே அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அதை போய் நீ எக்ஸாம்பிள் விட்டு நீ சொல்றது எத்தனை எத்தனை துக்க அபாவம் தத்திர தத்திர சுகம், நான் சொல்றது தப்புன்னு சொன்னா நல்லா இருக்கும் உங்களுடைய கதை போ அப்படின்னு சொன்னார். சொல்லி அப்பா சரி சார் அப்படி வேண்டாம் சார், நம்ம வேற ஒரு பதில் சொல்றேன். சுக துக்கமானது ஊகிக்க முடியாது, இங்க ஊகிக்க முடியாது முடியும் அப்படின்னு சொன்னான் இல்லையா? அப்போ அவன் சொன்னான் ததாசதி ஸ்வசுப்தௌச்ச துக்க அபாவஹா அனுபூதிதா விரோதி துக்க ராஹித்வாது சுகம் நிர்விக்னம் இத்யதா. இப்படி கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க சார். அது தூக்கத்துல துக்கத்தின் இல்லாமை தெரிகிறது இல்லையா? அப்போ துக்கத்தின் இல்லாமை தெரிகிறது, துக்க அபாவம் தெரிகின்ற காரணத்தினால அங்க சுகமானது தெரியாது. சுகமானது இருக்கிறதாக ஒப்புக்கொள்ளணும் அப்படின்னா அந்த இடத்துல இடையூறுகள் எதுவும் இல்லை, அதனால அப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னான். ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு. இங்க சுகம் அப்படின்றது ஒண்ணு இல்லாமல் இருந்தா ஒரு மனுஷன் ஏன் சார் அவ்வளோ பிரயத்தனம் பண்றான் அப்படின்னு அர்த்தாபத்தி பிரமாணத்தினால இவருக்கு புரிய வைக்கிறார். இந்த துக்கத்தை இந்த தூக்கத்தை எல்லாரும் நாடுவதற்கான காரணம் என்னன்னு நீ கொஞ்சம் யோசிப்பாரு.
அந்த இடத்துல துக்கம் இல்லாததுக்கு அது இருக்கிற காரணத்தினாலதான். அப்படிதானே நீ சொல்ற உன் வழியிலேயே வர. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுகத்தை நாடுவதுன்ற அர்த்தத்துலதான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, மகத்தர பிரயாசேன அவன் ரொம்ப பிரயாசம் பண்றான் அந்த தூக்கத்துக்காக. அவன் என்ன பண்றான், நல்ல ஒரு இடமா பார்த்து செலக்ட் பண்றான். பூமிய ஃபேனுக்கு கீழே வரா மாதிரி பண்றான். மெத்துன்னு ஒரு மெத்தைய போட்டுக்கணும்னு பாக்குறான். தலைக்கோசம் இருந்தாதான் சரியா தூங்க முடியும்னு பண்றான். அதுக்கப்புறம் காத்து நம்ம தலைக்கு கிட்ட வரா மாதிரி அப்படி படுத்துக்கிறான். ஜன்னல் எல்லாம் திறந்து விடலாம், இல்ல ஏசி போட்டுக்கிறான். இப்படி எல்லாம் எல்லா விதமான பிரயாசங்களையும் அவன் லைட் எல்லாம் டிம்மாக்குறான் இல்லையா. கொசுவலை அதை போட்டுக்கிறான். இப்படி எல்லாம் பிரயத்தனம் பண்றான எதற்காக பண்றான்? அதுல ஒரு சுகம் இருக்கிற காரணத்தினாலதான். மகத்தர பிரயாசேன மிருது ஷையாதி சாதனம். ரொம்ப பிரயாசங்கள்லாம் பட்டு தூங்குவதற்காக அவன் எதுக்காக மிருதுவான படுக்கை முதலிய சாதனைகள்லாம் போட்டுக் கொள்கிறான. குதஹா சம்பாத்தியத்தை சுத்தம். சுகம் இருக்கிறதுனாலதான் சார் இவ்வளவு தூரம் பண்ணலாம். சுகம் இல்லைன்னாக்க தத்திரனோ பவேத்து. அவன் ஏன் இவ்வளோ காரணம் எடுக்க போறான் அப்படின்னு சொன்னோடனே அவன் சொன்னா, துக்கம் விலகத்துக்காகத்தான் சார் அவன் பண்ணா. சுகத்தை வருவான்னு நீங்க சொல்றீங்க, அப்படி இல்லவே கிடையாது. ஏன் துக்கநாசாத்தம் ஏவ ஏதது அப்படின்னு சார் திருப்பியும் நான் சொல்றேன் கேளு. துக்கம் இல்லாத ஒரு நிலையை நோக்கி அவன் போறதுக்காக தான் சார் இவ்வளோ எஃபர்ட் எல்லாம் போட்டு சுத்தினானே தவிர நீங்க டக்குன்னு ஒரு ஸ்டெப் மேல போறீங்க. துக்க அபாவம்ன்றது சுகம்னு நினைக்கிறீங்க, அங்கதான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவன் சொன்னா, அப்பா நீ என்ன சொல்ற, இந்த துக்கமானது விலகுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா யாருக்கு துக்கம் இருக்கோ அவன் தானே அது விலகணும்னு நினைப்பான். ரோகியா இருக்கான், உடம்பு சரியில்லாத இருக்கான், அவனுக்கு பல்வலி தாங்க முடியல, என்ன துடிச்சுட்டே இருக்கான். அவன் என்ன பண்ணா, கொஞ்சம் தூங்கிட்டோம்னாக்கா காத்தால எடுத்து இந்த பல்லுக்கு டாக்டர் கிட்ட போய் ஏதாவது ஒரு வழி பண்ணிடலாம். என்ன இப்போ எனக்கு கொஞ்சம் தூங்கிட்டேன்னாக்க இந்த பல்வலி தெரியாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போகலாம். அப்போ துக்கத்தினுடைய அபாவத்துக்காக தான் சார் அவன் தூங்குறான் அப்படின்னு. ரைட்டுப்பா, நீ சொல்றது கரெக்டு. அப்படின்னாக்க அந்த பல்வலி இருக்கிற அன்னைக்கு நீ அப்படி பண்ணது ரைட்டு. பல்வலி எல்லாம் போன பிறகு கூட நீ ஏன் டெய்லி தூங்கணும்னு நீ நினைக்கிற? அப்பதான் ரோகம் இல்லையே. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? ரோகிகள் விஷயத்துல சரி துக்க அபாவத்துக்காக தூங்குகிறான், ஒத்துக்கிறான். ரோகம் போன பிறகு அவன் துக்கத்தை நாடுவானோ? அப்போ ஆனந்தத்தை தானே நாடுகிறான். பவதி அரோகினஹா ஏதது சுகாயேவ. அப்ப சுகத்துக்காகன்றதை நீ ஒத்துக்கொண்டுதானே ஆகணும். ரோகி விஷயத்துல வேணா அது இருக்குதா சார்? ரோகம் முடிஞ்சு போன பிறகு நீங்க இப்போ டெய்லி இப்ப நானா தானே இருக்கீங்க. இன்னைக்கு ஏன் சார் நீங்க தூங்கத்துக்கு போறீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. சுகம் இருக்கிற காரணத்தினாலதான் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கொள், அதுதான் நியாயம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு 41வது ஸ்லோகத்துக்கு போய் தர்ஹி சாதன ஜெயினத்வாது சுகம் வைசைஷ்யம் பவே. பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்க? இதெல்லாம் சாதனம் மிருதுவான செய்யா. மிருதுவான செய்யான்னு நல்ல மெத்துன்னு இருக்கக்கூடிய படுக்கை முதலிய சாதனைகள்லாம் துக்கம் வருவதற்காகத்தானே அப்படின்னு சொன்னா, அந்த சுகமானது அந்த விஷயங்களாலதானே வரப்போகிறது. நல்ல ஒரு காத்தோட்டமான நிலை, ஏசி, கொசுனுடைய பாதுகாப்பு, இப்படி இந்த சாதனங்கள்லாம் இருக்கும் பொழுதுதானே சார் அவனுக்கு தூக்கம் வருகிறது. அதனால இதெல்லாம் தூக்கத்துக்கு சாதகமாக இருக்கிறதுனால அப்ப இதுவும் ஒரு விஷயத்தினால வரக்கூடிய துக்கம் தானே. அதை போய் சொப்ரபம் அப்படின்னு அத்வைதத்துக்கு போய் அதை போய் நீங்க கோடி காட்டுற, அது ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றல, அங்க கிளேசம் வருது சார். இதுவும் வைசேகிகமான ஒரு சுகம் தானே சார் அப்படின்னு சொன்னான். அப்ப அதுக்கு பதில் சொன்னாரு, அட மடைய, தூங்குவதற்கு முன்னாடி அது வைசேகிக சுகம் தான். இல்ல, நான் சொல்லவே இல்லை. என்ன ஆனா தூக்கம் அப்படின்னு ஒண்ணு உனக்கு தெரியாதால் அது உன்னுடைய சொப்ரபம் எப்ப வருதுன்றது உனக்கே தெரியாது. இந்த கம்ஃபர்ட் எல்லாம் எதுக்கு? தூங்க வரைக்கும். தூங்கிற பிறகு
உனக்கு கொசுவலை இருக்கு, ஏசி இருக்கு, பெட் இருக்கு, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? ஏன் நீ ஆம்பளையா, நீ பொம்பளையா, நீ படித்தவனா படிக்காதவனா எதுவுமே தெரியாம தூங்க போற. அப்படி இருக்கக்கூடியதான் ஒரு சுகம் இருக்க. அது சொரூப சுகம்னு ஒத்துக்கொண்டுதான் பார்க்கணும். இது வைஷயிக சுகத்து கேட்டகரியில எடுத்துட்டு வர முடியாது. தூக்கத்தை தூக்கம் வருவதற்கு வேணா வைஷயிகமான சுகங்கள்லாம் காரணமாக இருக்கலாமே தவிர தூக்கம் என்பது தனக்குத்தானே வருவது அப்படின்னு. சரி, தூக்கம்னா என்ன சார்? அத சொல்லுங்க இல்லையா? தூக்கம்னா சொல்றோம் அவ்வளவுதானே. கொஞ்சம் இந்த டெய்லி இதை அனுபவித்துக் கொண்டிருக்கோம். ஆனா நம்ம பிரிச்சு இதை புரிந்து கொள்ளலாம். இப்ப பாருங்க, நித்ராயாம் து சுகம் யத் தத் யன்யதே கேன ஹேதுனா சுகாபிமுகதீஹி ஆதௌ பஷ்சாத் மஜ்ஜே பரே சுகே. அழகா ஒருத்தர் சொல்ல முடியுமா அப்படின்றத நீங்க பாக்கலாம். தூக்கத்தை பத்தி நமக்கு டெய்லி தெரிஞ்ச விஷயம், டெய்லி நாம அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் எப்படி சொல்றாங்க? நித்ராயாம் து சுகம் தத்து. நம்ம 3 விஷயங்கள் இருக்குப்பா. நீங்க நித்திரைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நீங்க பண்ணக்கூடிய இந்த நல்ல ஒரு இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் கரெக்ட், ஒத்துக்கொள்கிறேன். இதெல்லாம் வருது. அதற்கு பிறகு என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்கன்னா, எந்த காரணத்தினால இந்த தூக்கம் வருது அப்படின்னு சொன்னா, அப்போ படுக்கை விடுக்கை இந்த சாதனங்கள்னால ஏற்படுவதில்லை சார். அதற்கு பிறகு சுக அபிமுக ஜீஹி ஆதவ். ஆதவு ஆரம்பத்துல தூங்கும் பொழுது என்ன பண்றான்? தூக்கத்திற்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனசை அவன் கட்டுப்படுத்தான். வெளியில இருக்கு இந்த மனசு எப்ப பார்த்தாலும் இந்த ஏசி, ஃபேனு, கொசுவலை, ஆல் அவுட்டு இதுலயே இருக்கக்கூடிய மனசை அவன் ஸ்டாப் பண்றான். ஸ்டாப் பண்ணி தனக்குள்ள அதை திருப்பத்துக்கு ட்ரை பண்றான். சுக அபிமுக ஜீஹி. சுகத்தை அவன் தனக்குள்ள ஏற்படும் சுகத்தை புத்தி விருத்தியை உடைய ஜீவன் அவன் என்ன பண்றான்? அது எல்லாத்தையும் திரும்பி எத்தனையோ காரியங்கள்லாம் இருக்கு. நிம்மதியா தூங்கினாதான் நாளைக்கு நம்மளால ஃப்ரீயா டிராவல் பண்ண முடியும். நாளைக்கு அப்படி போனாதான் நாளைக்கு நிறைய காரியங்கள்லாம் எல்லாம் இருக்கு. நாளைக்கு பேச வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. கல்யாண காரியங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் ஆக்டிவா இருக்கணும்னாக்க இன்னைக்கு நானும் தூங்கித்தான் ஆக வேண்டும். அதனால அவன் மனசுல ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுக்குறான். அவன் அபிமுகி அந்த ஹிஜ்ரனானவன் என்ன பண்றான்? தனக்குள்ளேயே அந்த தாட்ஸ் எல்லாம் இழுத்துட்டு போய் நன்னா தூங்கணும் தூங்கணும் தூங்கணும், தூங்கினாதான் நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுவரையிலும் கூட அவனுக்கு வைஷயிக சுகத்தினுடைய ஒரு டிராவல் இருக்கதா இருக்கு. ஆனா அதற்கு பிறகு அதுக்கப்புறம் எந்த தூங்கினாதான் அன்னை மறந்து அப்படின்னு சொன்னா நான் சொல்றது சுதி சொல்றது மச்சே பரே சுகே. உத்தமமான அந்த உன்னதமான ஒரு சொரூப சுகத்துல அவன் போய் மூழ்கிட்டாங்க. இதுதான் உண்மை. 3 ஸ்டேஜ் அதெல்லாம் படுக்க இருக்க இதெல்லாம் பண்ணான். அதுக்கப்புறம் மனசை கொண்டு நிறுத்துறான். தூங்கணும் 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 தூங்கணும். அதற்கு பிறகு படிப்படியா போய் அதுக்கப்புறம் பிரம்மத்துல லயம் ஆயிடுறான். அப்போதைய லயம் ஆகும்போது அவன் எவ்வளவு நேரம் தூங்கினேன்னு தெரியல. அவன் தூங்கி வந்தோம்னா டைமை பார்த்தா இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னு எல்லாம் தூங்கின மாதிரி இருக்கேன். மணி 1 தான் ஆச்சா, ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி இருக்கேன் அப்படின்னு. ஏன் இந்த கணக்கெல்லாம் தெரிவதில்லை? ஏன்னா அவன் சொரூபமான ஆனந்தத்துல போய் லயம் ஆகிவிட்டான். அதனால அவனுக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. இதுதான உண்மை. ஜாகிரத்துல சோப்பனத்துல இதெல்லாம் என்ன நடக்கிறது அப்படின்னு இப்ப இந்த 3 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? முதல்ல வெளியிலிருந்து படுக்கிற வரைக்கும் வந்தான். அதுக்கப்புறம் படுக்கையில போய் தன்னுடைய மனசை கட்டுப்படுத்துற ஸ்டேஜ்ல 2வது ஸ்டேஜ் வந்தான். அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ்ல தன்னை மறந்து
ஒரு சொரூப நிலைக்கு அவன் வந்து விட்டான். இப்படி ஒரு 3 நிலை இருக்குன்னு சொன்னார் இல்லையா? இந்த 3 நிலையை இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முதல் நிலையில 3 ஸ்டெப் படிப்படியா நம்ம எப்படி தூங்குறோம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது, நம்மளை யார் எழுப்பினா அதுவும் தெரியாது, எப்படி தூக்கம் வந்தது அதுவும் தெரியாது, எந்த சமயத்துல வந்தது, 11:05க்கு தூங்கினீங்களா, 11:06க்கு தூங்கினீங்களா, 11:07க்கு தூங்கினீங்களா, 11:08க்கு தூங்கினீங்களா, தெரியாது சார். படுத்துதான் இருந்தா திடீர்னு தூங்கிட்டா சார், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். கடைசியா நான் டைம் பார்த்தது 11ன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியாது. எழுந்து பார்த்தா குடியிருக்கு, அவ்வளவுதான் சார் தெரியும். இதுதானே சொல்றோம் இல்லையா? ஆகையினால ஜாக்ரத் வியாவிருத்திஹி ஸ்ராந்தஹ விஸ்ராம்ய அத விரோதினி அபநீதே ஸ்வஸ்த சித்தஹ அனுபவேத் விஷயே சுகம். ஜாக்ரத் வியாவிருத்திஹி ஸ்ராந்தஹ, ஜாக்ரத் எப்படி உறக்கத்துக்கு செல்லுகிறான் அப்படின்னு ஒரு லெசன் எடுக்கிறார். இப்போ இல்ல, இந்த லெசனை பிடிச்சாதான் நமக்கு தூக்கம். ஆனா நம்ம கிளாஸ்ல இருக்கோம், இப்போ அதை பிராக்டிகலா பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம், பண்ணிட்டு ராத்திரிக்கு தான் இதை யோசிச்சு பார்க்கலாம். ஜாகிரத் வியாபிருத்தி, ஜாகிரத் நிலையில விழிப்பு காலத்துல ஸ்ராந்தா அப்படின்னா சோர்வு. நம்மளுடைய வியாபாரங்கள்னால நமக்கு ஒரு களைப்படைந்து இருக்கிறோம். ராத்திரி 11 மணிக்கு எவ்வளோ காரியங்கள், அங்க போய் இங்க போய் இதை பண்ணி இதை போய் எல்லாம் டயர்டாச்சு, போதும் சார் என்னால இதுக்கு மேல முடியல சார் என்ன அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வருது. ஜாகிரத் வியாவிருத்தி சாந்தா, விழிப்பு காலத்துல இருக்கக்கூடிய இந்த வியாவிருத்தி, இந்த ஆக்டிவிட்டிஸ், வியாபாரங்கள், விஷய விருத்திகளால வரக்கூடியதான இந்த வியாபாரங்கள் எல்லாம் ஆக்டிவிட்டிஸ்னால அவன் டயர்ட் ஆயிட்டான். ஸ்ராந்தா பவதி, சாந்தனா ஆயிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆனா, விஸ்ரம்ய அத விரோதினி அப்படின்னு. இப்போ ஓய்வானது அவனுக்கு தேவைப்படுது, விஸ்ராமம் தேவைப்படுகிறது. இந்த களைப்பிலிருந்து அவன் வெளியில வரணும் அப்படின்னு சொல்வதற்காக இளைப்பாரிக்கிறான். ஏன்? அத விரோதினி, அதுக்கு விரோதியா இருக்கக்கூடிய சிரமத்தில் இருந்து அவன் தப்பிக்கணுமே ஆனால் விஸ்ரமத்தை அடைய வேண்டும். சோர்விலிருந்து அவன் தப்பிக்கொள்ள வேண்டுமே ஆனால், அந்த சிரமத்திலிருந்து அவன் தப்பிக்கொள்ள வேண்டுமே ஆனால் அவனுக்கு இனேட்டிவாக ஒரு இளைப்பாற வேண்டும், விஸ்ராமம் வேண்டும், நிலைப்பாறுதல் வேண்டும். விரோதினி அபநீதே, இப்போ அந்த சிரமமானது அபநீதம், விலகிவிட்ட காரணத்தினால் அந்த சோர்வானது இப்போ நீங்குகின்ற காரணத்தினால், ஓய்வு தேவைப்படுகின்ற காரணத்தினால் அவன் என்ன பண்றான், அனுபவேத் விஷயே சுகம். தன் நிலையில மனசை உடையவனாக படுக்கை முதலான விஷயத்திலிருந்து அவன் அந்த சுகத்தை அப்பா ஓய்வு கிடைச்ச நிம்மதியா காலை நீட்டு ஜம்முன்னு படுத்துட்டாங்க இல்லையா? துக்க சிந்தனங்களை எல்லாம் ஒழிச்சுட்டு மனச நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி கட்டில போய் ஜம்முன்னு புதுசா வாங்கின கட்டில் சந்தோஷமா இருக்கு, நல்ல ஜில்லு ஜில்லு இந்த மெத்த இருக்கு. அதை போய் படுத்த உடனே காத்தாலேருந்து அவன் சுத்தி 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 அத்தனை காரியங்கள் பண்ண உடனே அவன் சொல்றான் பக்கத்துல பார்த்து, அப்பா அந்த காலை நீட்டின் படுத்துக்கும் போது ஒரு சுகம் வருதுவார். ஆஹா என்ன சுகம், காத்தாலேருந்து சுத்தின்னு இருக்கேன் சார். நீங்க நிச்சயமா ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்திருப்பேன், இன்னுண்டே வேற காரியங்கள்லாம் பண்ண. இன்னைக்கு அதுவும் கிளாஸ் போய் உட்கார்ந்தாக்க மனசெல்லாம் வேற ஒரே அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள தப்பா வேற இருந்ததா, மைண்ட் வேற சோ டயர்டு. இதுக்கெல்லாம் வடிகால் வேணும்னா என்ன அர்த்தம், நிம்மதியா அப்படி 2 கால 2 கைய நீட்டி சவாசனம் மாதிரி பண்ணி அப்படி தலகாணியில பின்னு அப்படி தலைய வச்ச பிறகு ஒரு சுகமானது கிடைக்கிறது இல்லையா? அந்த சுகம் வைகீகம் இல்லைன்னு சொல்ல. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் இப்ப சொல்ல. அதற்கு பிறகு ஆத்ம அபிமுக ஸ்வானந்த பிரதிபிம்பதி அனுபூய ஏனம் அத்ராபிஹி
யா சாந்தி மாப்னுயாத். இப்ப என்ன பண்ணா உட்கார்ந்தாச்சு. இப்ப அடுத்தது அதுல இருந்து ரிலீஃப் கிடைச்சது. சுத்திட்டே இருந்தேன், 10 கிலோமீட்டர் சுத்தி இருக்கேன், இன்னே காரியம் பண்ணிருக்கேன், நிறைய மைண்ட்ல ஒரே கால்குலேஷன்ஸ், ஒரே படிப்பு, இதெல்லாம் நிம்மதியா போன உடனே எனக்கு ஒரு சுகம் தேவைப்பட்டது. அந்த சுகத்துக்காக படுத்தேன், அது ஒரு சுகம். படுத்த பிறகு இந்த தூக்கத்துக்கு நான் முயற்சி பண்ணணும். அப்ப என்ன பண்ண, என்னுடைய மனசை அடக்கணும். எனக்கு ஆட்டோ சர்வீஸ் கொடுக்கணும், கத்துக்கணும், சீக்கிரம் கத்துக்கணும், காத்தால எழுந்துக்கணும், நாளைக்கு நிறைய வேலை இருக்கு, இந்த வேலை போட்டானாக்கா நாளைக்கு ஃப்ரெஷ் ஆயிடுவேன், ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க மத்தியானத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுடுவேன் அப்படின்ற மனசுகள் எல்லாம் போயிருந்ததெல்லாம் நிறுத்தி தூங்கணும் தூங்கணும் தூங்கணும்னு ஆத்ம அபிமுக ஆத்மாவை நோக்கியுள்ள அந்த புத்தி விருத்தியில இந்த நம்மளுடைய சொரூபமானது அங்க போய் பிரதிபிம்பிக்கிறது. ஸ்வானந்தா பிரதிபிம்பதி. நம்மளுடைய மனமானது இப்ப நமக்கு வேண்டியதான அந்த ஆனந்தம், எனக்கு வேண்டியதான என்னுடைய ஆனந்தத்துக்கு என்னுடைய மனசானது சுவாத்மானந்தா பிரதிபிம்பதி. அப்பா எனக்குள்ளேதான் இதை பண்ண முடியும். நான் எப்படி தூக்கத்துக்கு யாரை ஹெல்ப் பண்ண முடியும்? அப்பா ஹெல்ப் பண்ண முடியுமா, ஒய்ஃப் ஹெல்ப் பண்ண முடியுமா, பையன் ஹெல்ப் பண்ண முடியுமா? அனேதான தூங்கி ஆகணும், அனே எனக்கு தூங்கணும் அப்படின்னு ஆனந்தம், என்னுடைய ஆனந்தத்துக்கு பிரதிபிம்பம். பிரதிபிம்பம் அப்படின்னாக்க பிரதிபிம்பிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நமக்குள்ளேயே நாம இருக்கணும். நமக்குள்ளேயே நாம இருக்கணும்னா அந்த சொரூப ஆனந்தமாக நம்ம இருக்க முடியாது. ஏன் ஆத்மாவை நாம அனுபவிச்ச அந்த ஆனந்தம் ஜாகிரத்திலேயே வரும், அந்த ஆனந்தமா ஜாகிரத்துல வரக்கூடாது. எங்கேயோ போய் அது போய் நான் நீ எதையோ ஒன்ன நினைக்கிறான், அந்த நான் தான் ஆத்மா, அது நம்ம பின்னாடி சொல்ல போறோம். இப்போ அவனுக்கு தெரியாது. எல்லாரும் தூக்கத்துக்கு முன்னாடி தனக்குள்ளே தான் அடங்கணும், தனக்குள்ளே தான் அடங்கணும் அப்படின்னு சுவானந்தா பிரதிபிம்பதி அனுபூய இதை அனுபவிக்கிறான். இப்படி அனுபூய எங்க அந்த ஆத்மாவை நோக்கி இருக்கக்கூடிய புத்தி விருத்தியில சொரூபானந்தத்தை பதிவிக்கிறது. இதை அனுபவிக்கிறான் இல்லையா? அந்த சமயத்துல செகண்ட் ஸ்டேஜ்ல அப்பவும் அவனுக்கு என்ன, இன்னும் தூக்கம் வரல, அதனால ஆஹா தூக்கம் வருது, எம்மனும் வருது அப்படின்னு தன்னை திருப்பி விட்டு பாக்கி எல்லா கவலையும் மறந்து தூங்கணும் 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 தூங்கணும். மணி 11 ஆச்சு, காத்தால 5 மணிக்கு எழுந்துக்கணும், மினிமம் ஆகுது எனக்கு 6 மணி நேரம் ஸ்லூப் வேணும் அப்படின்னு எல்லாம் மனசுல நினைத்து கொண்டு இந்த ஆத்மானந்தத்துல கொஞ்ச நேரம் இருக்கணும், இந்த பிரதிபிம்பத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு அவருக்கு ஆத்மா தெரியாது. இந்த ஆத்மாவுக்கு பிரதிபிம்பத்துல அடங்கினாங்க ஒரு சுகமாக தூங்கலாம் அப்படின்னு அனுபூய ஏனம் இப்படி அனுபவிக்கிறான். அங்கேயும் அத்ராபி இந்த 2 விஷயம் அவன் பண்ணிக்கிறான். முதல்ல பெட்டை சரிப்படுத்தினான், அப்புறம் தன்னுடைய மனசுல வெளியில இருக்கக்கூடிய கவலையெல்லாம் வெளியில இருக்கான், அதுக்கப்புறம் தனக்குள்ளேயே தான் தூக்கத்தை வர வைக்கணும்னு 2 காரியம் பண்ணான். இந்த ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னாக்க அனுபூய அப்படின்னு போட்டதுனால அனுபவம், அனுபவிக்கிறவன் இல்லையா, அனுபவிக்கப்படக்கூடியதான விஷயங்கள், தூக்கம் அப்படின்ற 3 பெரிய ஸ்டேஜ் தான் இதுவும். இதுக்கப்புறம் தான் பரே பிரம்மணி மச்சத்தை, இது தூக்கம்னு வந்த பிறகுதான் அவன் பிரம்மத்தோட மரிச்சாரான். அது வரைக்கும் இந்த துவைத்தங்கள் இருக்கு, மனசு தன்னுடைய வேலையை காமிச்சிட்டு இருக்கு, அந்த மனசை அடக்கிற வரைக்கும் மனசு இருக்கு, துவைத்தம் இருக்கு. ஆகையினால துவைத்தம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? திருப்புட்டி இருக்குன்னு அர்த்தம். அதான ஆரம்பிச்சோம். அவ திருப்பட்டி இருக்கிற இடம்லாம் துவைத்தம், தூக்கத்துல திருப்பட்டி இல்ல, பரவாயில்ல ஒத்துக்கிறேன், அது எப்படி சார் ஆனந்தம் தான் நான் கேட்டான். அப்பவே இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிவிட்டோம். அந்த திருப்புட்டியானது அனுபவிக்கிறவன், அனுபவம், அனுபவிக்கப்படுவது திருப்புட்டி இருக்கிறதுனால இது அவனுக்கு ரொம்ப சோர்வு கொடுக்குது. என்னையா எப்ப பார்த்தாலும் துவைத்தத்திலேயே இருக்கும், துவைத்தத்திலேயே இருக்கும், இதுல இருந்து விட்டு தொலைஞ்சு நம்ம தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இதுதான் துவைத்தத்திலிருந்து விடுபடக்கூடியதான அத்வைத்த நிலையை நாடுகிறான் தூக்கத்தில்னு சொன்னோம்னா அவனுக்கு போர் அடிச்சு போச்சு. துவைத்தத்துல எப்ப பார்த்தாலும் அனுபவம், அனுபவிக்கிறவன், அனுபவிக்கப்படுவள், போக்தா, கர்த்தா, இதே எண்ணங்கள்லாம் இல்லையா, இதெல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக சாந்தி
இந்த சோர்வு, இந்த சலிப்பு வந்துச்சு. அந்த சலிப்புல இருந்து அவன் அப்படியே தன்னை மறந்து தூக்கத்துக்குள்ள போறாங்க. இந்த 2வது ஸ்டேஜிலையும் திருப்பி இருக்கதா. முதல்ல வைசீக சுகம், அந்த செய்யா ஆசனங்க, இந்த பெட்டு வீட்டு ஃபேனு, இந்த சாதனங்களை எல்லாம் இருக்கும்போது வைசீக சுகம். இந்த இடத்துல மனசுக்குள்ள 2வது பொருள் தான். ஆனா மனசை வச்சுட்டு வெளிப்பொருள்கள்லாம் அவன் நினைக்கல. அது அந்த கட்டில் வீட்டில அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். இப்போ மனசை கட்டுப்படுத்தி தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த ஸ்டேஜ்ல மனசுல இருக்க. இந்த ஸ்டேஜ்லயே மனம் என்று ஒன்று இருக்கிறது. அதுல நான் தூங்கினம் என்ற எண்ணம் இருக்கிறது. அதனால துவைத்தம் இருக்கு. அதனால அனுபவங்கள்லாம் இருக்கு, ஒத்துக்கொள்கிறேன். இதுக்கு மேல 3வது ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. அது என்னதான் அப்படின்னா, இந்த துவைத்தம் இருக்கிற வரைக்கும் மனுஷன் சந்தோஷமாவே இருக்க முடியாது. மைண்டோட நீங்க ஐடென்டிஃபை பண்ண வரைக்கும் சுகம். பாடியோட ஐடென்டிஃபை பண்ணா சுகம் இல்லை. அது நல்லா ஜாகிரத்துல தெரியும். காத்தால இருந்து அலைஞ்சாச்சு நீங்க இல்லையா? சரி, துக்கத்தை முதல்ல சொல்றீங்களே, சந்தோஷமும் அதே கேட்டகரி தான். அது வேதாந்தத்துல ஞாபகம் வச்சுங்க. சுகம் துக்கம் 2மே நமக்கு பந்தகம் தான். ஜாகிரத்துல ஒரு பந்தகம் வந்தது. ஏன்னா ஜாகிரத்துல ஏன் பந்தகமாச்சு? கொஞ்ச நாள் பொறுத்தல துக்கம் வரப்போறது இல்லையா? அதனால டெம்பரரியா தான் இருந்தது. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மனசு, அதுலயும் சுகம் துக்கம் 2 இருக்கு, பெயின்லாம் இருக்கு. இப்போ இந்த துவைத்தத்துல இருந்து நம்ம வெளியில எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பகவான் நமக்கு தூக்கத்தை கொடுத்துருக்கோம். யோசிச்சு பாருங்க இல்லையா? அப்போ அவர் அபனுத்தியம், இந்த சிரமமும் போயிடும். இந்த மனதுல நான் தூங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது, அந்த ஒரு அனுபவம் இருக்க, இந்த ஒரு சிரமம் இருக்க. இந்த சிரமத்திலிருந்து உங்களை அறியாமலேயே நீங்கள் உங்களுடைய ஆத்மாவோட ஒதுங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இதுதான் தூக்கம். அபனுத்தியம், அந்த சிரமத்தை போக்கடிப்பதற்காக ஜீவகா, இந்த ஜீவன் என்ன பண்றான்? ஓடுறான் சார் அந்த பரமாத்மாவோட போய் மெர்ஜ் ஆகணும்ன்றது. அப்போதான் சுகம் கிடைக்கும். வேற எங்க இருக்கு சுகம்? பரமாத்மாவை தவிர வேற ஆனந்த ஸ்வரூபமா இருக்க பரமாத்மா கிட்டதான் இருக்கு. பாக்கி எல்லா சுகமும் துக்கத்தோட கூடியதாக இருக்கு, பந்தகமாக இருக்கு, அதிருப்தியா இருக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா இந்த சுகம் மாத்திரம் எப்படி இருக்கு? இந்த ஜீவன் என்ன பண்றான்? அந்த பிரம்மத்தோட போய் மெர்ஜ் ஆகுறான் ஓடுறான், கலந்து தவிக்கிறான். போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டானாதான் நாளைக்கு காலையில வேலையை நிம்மதியா பண்ண முடியும் சார் அப்படின்னு. அந்த சமயத்துல அவன் தன்னை மறந்த நிலை என்று நாம சொல்லக்கூடியதைதான் சாஸ்திரம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? இதுதான் ஜீவன் பிரம்மத்தோட மெர்ஜாக கூடியதான ஒரு நிலை. ஏன ஐக்கியம் பிராபிய, இந்த ஜீவன் ஜீவபாவம் என்ற துக்கத்தை விட்டுவிட்டு பிரம்மன்னா ஏதோ வசதி, பிரம்மன்ற அந்த பாவத்தை விட்டு ஒரே பாவம் இருக்கிறது. அந்த ஒரு நிலையில தச்ச ஐக்கியம் பிராபிய, இதை அடைந்து தத்ரத்ய, அந்த சமயத்துல அவன் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான. அதுதான் பிரம்மானந்தம். பிரம்மானந்தா ஸ்வயம் அவே. அது எப்படி வந்தது? துவைத்தத்திலிருந்து விடுபட்டதான ஒரு நிலையை, அத்வைதமான நிலைதான் ஆனந்தம் என்பதை காண்பிப்பதற்காகவே பகவான இந்த தூக்கத்தை நாம புரிதான். இந்த சுக துக்கங்களிலிருந்து தப்பித்துக் கொண்டு தன்னுடைய ஒரிஜினலான நிலையில இருக்கக்கூடிய பிரம்மானந்தம் எனக்கூடிய நிலையை ஸ்வயம் பவே. ஆனா இங்க அஜ்ஞானம் இருக்கு. அதனால இதுவும் ஒரு தோஷம். இது எக்ஸாம்பிள் தான், ஞாபகம் வச்சுக்கோ. இதை புரிஞ்சுட்டானாக்க பிரம்ம ஞானத்தை புரிஞ்சுக்கலாம் ஞானம் வந்த பிறகு. அதுக்காக இப்படி சொல்ற ஸ்வயம் பவே அப்படின்னா இல்லையா? இந்த இடத்துல பாருங்க, பிரம்மானந்தா அனுபவத்தின்னு போடல. என்ன சொல்ற? பிரம்மானந்தா ஸ்வயம் பவே, அந்த பிரம்மானந்தமாகவே ஆகிடுகிறான் அப்படின்னு. ஆகிடுகிறான்னா கூட தகராறு வந்துடும். ஆகிறான், ஆவதற்கு முன்னால் ஆகிறதுக்கு பின்னால் இந்த கையில அவ்வளவுதான். அங்க பேச்சு இல்ல. பிரம்மானந்தம் ஸ்வயம் பவதி, அவ்வளவுதான். அவனே பிரம்மமா இருக்கான், அவனே ஆனந்தமாக இருக்கிறான். இப்ப நம்ம முதல்ல எப்படி ஆரம்பிச்சோம்? பிரம்மன் தான் அத்வைதம், அத்வைதம் தான் பிரம்மம், பிரம்மன் தான் அத்வைதம், அத்வைதம் தான் ஆனந்தம், பிரம்மன் தான் அத்வைதம் ஆனந்தம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் தூக்கம் அப்படின்னு சொன்ன அந்த நிலை.
இதுக்கு இந்த நிலை வந்துவிட்டது அப்படின்னு இந்த தூக்கத்தை இப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ நீங்க பாட்டு எதையாவது எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு பதில் சொல்ல தெரியாதுன்றதுனால நீங்க எதையாவது சொல்லி நானும் ஒண்ணும் தெரியாத நீங்களோ வித்யாரண்யர் மாதிரி படித்தவர் நமக்கு என்ன ஆகும்னா இந்த பெரியவர்கள் மேல இருக்கக்கூடிய மரியாதையினால நீர் எதை சொன்னாலும் என்னுடைய நிலைமை ஐ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எனக்கும் தெரியாது. So there is no other proof. அப்படி இருக்கும் நீங்க சொல்றதெல்லாம் நான் தலையாட்ட வேண்டியது அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இது பேக்கிங் ஆஃப் ஸ்ருதி. ஸ்ருதியில இல்லாம பெரியவர்கள் குருமார்கள் எதுவுமே பேசுறாங்க. ஸ்ருதி பிரமாணம் ரிஷிகள் சொன்னதுதான் நமக்கு பிரமாணம். நான் சொல்றேன் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய ஆசையோ உங்களுடைய பேராசையோ உங்களுடைய பொறாமையோ அது கொஞ்சம் கலந்துருக்கும் உங்க ஸ்டேட்மெண்ட். அது கலக்காம ஒரு மனுஷனால பேசவே முடியாது சார். உங்களுடைய ஒப்பீனியனை பண்றதுக்காக ஒரு சில இடத்துல மிகைப்படுத்துவீர்கள், ஒரு சில இடத்துல தெரிய வேண்டாம்னு நினைச்சு நீங்களே சரி இப்படியான பேலன்சிஸ் உங்க மைண்டில் இருக்கக்கூடிய பேலன்சிஸ் உங்களுடைய வார்த்தைகள்ல வந்தாருன்னா அது அப்சல்யூட் ட்ரூத்னு இருக்க முடியாது. அதனால நான் சொல்றது எல்லாம் பேக்கிங் இருக்க அப்சல்யூட் ட்ரூத்ன்றது நீ புரிந்து கொள்ள வேண்டுமானா ஸ்ருதியில இப்படி எல்லாம் சொல்லியிருக்குப்பா அப்படின்னு சொன்னா கபாடான்னு ஒரு அதனாலதான் அவர் குரு, அவர் தான் சாட்சாத் பிரம்மம். அதனால அப்புறம் சங்கரர் அவர் தான். அதனால நம்ம வித்யாரண்யருக்கு திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணும். இந்த விஷயமானது இவர் மாத்திரம் சொல்லனா நமக்கு எப்படி இப்படி எல்லாம் நம்ம ஆட்சி பண்றதுக்கே சொல்லி கொடுத்தவர் அவர் தான், வித்யாரண்யர் தான். அவரே இதை சொல்லி அவர் பிரமாணத்தை நான் சொல்லிடுறேன், நீ கவலைப்படாத, நான் சொன்னது ரைட்டுன்றத இப்பவே ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு பிரமாணமாக வேதத்தை எடுத்தார். எங்கிருந்து எடுத்தார்? சாந்தோக்கிய உபனிஷத், சாந்தோக்கிய சட்டம் இல்லையா? அது பிரமாதம்னா உலகத்திலேயே எதபடி பிரமாதம்? சாந்தோக்கிய சட்டம் தான பிரமாதம். அந்த சாந்தோக்கிய சட்டத்திலேயே சொல்லிருக்கக்கூடிய விஷயங்களை இருக்கிறார். பிருகதாரண்யக உபனிஷத்துல 4ஆம் அத்தியாயம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? போர்த்து பிராமணா எப்பேற்பட்ட மைத்திரேயி பிராமணன் எல்லாம் வரக்கூடிய இடம், சாஸ்திரமும் சொல்லக்கூடியதா ஒரு விஷயம். இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எடுத்து இப்ப நமக்கு இந்த தூக்கத்தை பற்றிய என்னன்னா உபனிஷத் சொல்லிருக்கு அப்படின்றத காமிக்கிறார். எதுக்காக காமிக்கிறார்? இதன் மூலமாக பிரம்மானந்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுகிருத்தி ஆனந்தத்தின் மூலமாக பிரம்மானந்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக பிரம்மானந்தம் பிரவட்சாமி அப்படின்னு வித்யாரண்ய சுவாமிகள் ஆரம்பிச்சிருக்கார். இப்ப எடுத்துட்டு வந்து சொல்றார், நான் 5 திருஷ்டாந்தத்தை கொடுக்குறார், 5 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்பா. இந்த 5 எக்ஸாம்பிளையும் நீங்க புரிஞ்சு வந்த என்னன்னா நீங்க தூக்கத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா பிரம்மத்துக்கு நான் ஈஸியா உங்களை கொண்டு போய் நான் சேர்த்து கொடுக்குறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண போறேன் இந்த தூக்கம் என்பதன் வாயிலாக பிரம்ம ஞானத்தை ஆனந்த ஸ்வரூபம் பிரம்மம் என்பதை விளக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். திருஷ்டாந்தாக சகுனிஹி சேனஹ குமாரஹ ச மகாநృபஹ மகாபிராமணஹ இத்யேதே சுத்யானந்தே சுதீரிதாஹ. திருஷ்டாந்தः சகுனிஸ்யேனஹ குமாரஸ்ய மகாநృபஹ மகாபிராமண இத்யேதே சுத்யானந்தே சுதீரிதாஹ அப்படின்னு ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம். இதுல வெறும் பிரதீகம் மட்டும் தான் பண்றாரு. நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. 5 திருஷ்டாந்தங்கள் இருக்குப்பா. திருஷ்டாந்தா அப்படின்னாக்க சிங்கிள் திருஷ்டாந்தம். திருஷ்டாந்தா அப்படின்னா பல, ப்ளூரல். பலன்னா என்ன? 5 சொல்ல போறப்பா. சகுனிஹி, சகுனின்னா என்ன? சுபர்ணா சகுனிஹி அப்படின்னு பறவை அப்படின்னு அர்த்தம். சகுனிஹி அப்படின்னா பறவை. அப்புறம் அடுத்தது சேனஹா, சேன திருஷ்டாந்தம் உபநிஷத்துல வருது. பிருகதாரண்யத்துல இவர் சகுனி திருஷ்டாந்தத்தை சாந்தோக்கியம் இருந்தாருனாக்க அவர் என்ன பண்றார்? அவர் சேனஹாங்க. சேனஹான்னா என்ன அர்த்தம்? பருந்து. பறவைன்னு சொன்னார். சாதாரண சின்ன பறவை சொன்னார். பிருகதாரண்யம் என்ன சொல்றது? இதே ஐடியா தான். ஆனா அவர் என்ன எக்ஸாம்பிள் இருந்தார்? பருந்து, ஈவி. அந்த ஒரு எக்ஸாம்பிளை எடுத்தார். சேனஹா. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் குமாரஹா. குமாரஹானா பாலஹா சிசுன்னு புரிஞ்சுக்கணும். என்ன? சின்ன குழந்தைகள். சரி. அதுக்கப்புறம் மகான்
அரசன் இல்ல, மகா நிருபகா, நரபதி நிருபகா அப்படின்னாக்க ராஜா. எப்படிப்பட்ட ராஜா? மகாராஜா. மகாராஜா சாம்ராட், சக்கரவர்த்தி, இப்படி இருக்கக்கூடிய ராஜா எக்ஸாம்பிள். அப்புறம் மகா பிராமணா. பிராமணான ஒழுக்கத்தோட இருக்கக்கூடிய, வேத அத்தியனம் பண்ணக்கூடிய. அதுல மகா பிராமணான ஞானத்தை அடைந்தவர்கள், தத்துவ ஞானத்தை வென்ற அத்வைத சாட்சா்காரத்தை அடைந்த ஞானிகள். இப்படி 5 பேர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறார். சகுனி பக்ஷி, சேனகா பருந்து, குமாரஹா பாலன், மகாநிருபகா மகாராஜா, மகாபிராமணா ஞானி. ஏதே சுத்தியானந்தே, இந்த ஆனந்த விஷயத்துல இவர்களை திருஷ்டாந்தமாக, சுத்தி ஆனந்தத்துக்கு திருஷ்டாந்தமாக, தூக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய சுத்தி ஆனந்த, சுத்தி தூக்கம், ஆனந்த தூக்கத்தில் உள்ள ஆனந்த விஷயத்துல ஸ்ருதி ஈரிதாக திருஷ்டாந்தங்களாக வேதங்களில் ஈரிதாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது, நன்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்ற 5 திருஷ்டாந்தத்தை இப்ப ஒவ்வொன்னா சொல்ல போறோம். அது முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். திருஷ்டாந்தா சகுனி, ஏனஹா, குமாரஹா, மகாநிருபகா, மகாபிராமணா. இப்ப முதல்ல சகுனி எடுத்தார். இந்த சகுனி அப்படின்னா சகுனி சூத்திரபத்தா சன் பிக்ஷு வியாப்ருத்ய விஸ்ரமம் அலப்வா பந்தனஸ்தானம் ஹஸ்தஸ்தம்பாதி உபாஸ்ரயேத். சகுனி சூத்திரபத்தா சன் பிக்ஷு வியாப்ருத்ய விஸ்ரமம் அலப்வா வந்தனஸ்தானம் ஹஸ்த அம்ப ஆதி உபாஸ்ரயேத். இப்ப நீங்க ஒரு அசியம் பண்ணிக்கலாம். சகுனி அப்படின்னாக்க ஒரு சின்ன பறவை. அந்த சின்ன பறவையினுடைய கால்ல ஒரு நூலை கட்டுது. நூலை கட்டிட்டு அதர் எண்ட் ஆஃப் தி நூல் இருக்கு இல்லையா, அதை நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கையில வேணாலும் வச்சுக்கீங்க. இந்த பக்கத்துல நல்லா ஒரு 50 அடி கம்பு இருக்குதுன்னா அந்த 50 அடி கம்பு மேல இல்லையா, கீழே அது வெஸ்டர்க்க விடாம அதுக்கு மேல கட்டிடுங்க. இதெல்லாம் நீங்க அசியம் பண்ணணும். ஒரு பக்கம் அதனுடைய காது நீங்க கட்டிட்டாங்க சொன்னீங்களா, அது பறக்க முடியாது. ஆனா இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும்னாக்க நீங்க அதனுடைய கால்ல கட்டணும். சூத்திரபத்தஹாசன்னு கால் கட்டி வைத்து அது பிக்ஷு வியாபிருத்தி, அது நல்லா 4 பக்கம் பறக்கிறதுக்கு அதுக்கு சான்ஸ் கொடுக்கணும். ஆனா இட் ஷுட் பி லிமிட்டட் பை தி சைஸ் ஆஃப் தி ரோப். அந்த ரோப்பை நீங்க கையில வச்சுக்கிட்டு இல்ல அங்க பண்ணுங்க. இப்ப இதை விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அது பாட்டுக்கு அது ட்ரை பண்ணும், எப்படியாவது தப்பிச்சின்னு போறதுக்காக இங்க அங்க எல்லாம் ஓடும். அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் ஓடும், எவ்வளவு நேரம் தான் ஓடுறது நீங்க நின்று பாருங்க பிடிச்சிட்டு. அதுவா டயர்ட் ஆகும். டயர்ட் ஆகி என்ன பண்ணும், உங்க கையிலேயே கர்மா இல்ல. நீங்க எந்த ஸ்தம்பத்துல கட்டினீங்கன்னா அந்த ஸ்தம்பத்துல எங்கேயாவது உட்கார்றதுக்கு நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு அங்கேயே வந்து உட்காரு. ரைட்டா, புரியுது இல்லையா? சகுனிகி, இந்த சகுனியானது சூத்திரபத்தா, இந்த பட்சியானது கால்ல கட்டுப்பட்டு கொண்டு இருந்து அது என்ன பண்றது, விஸ்ரமம் வியாபிருத்திய பிக்ஷு, அது என்ன பண்றது, அங்க இங்க அப்படின்னு வியாபாரங்கள்லாம் பண்றது, அலையிறது, இப்படி எப்படி பறக்கிறது. எதுக்காக? விஸ்ரமம், அதுக்கு அமருமிடம் இல்லாமல், அது அமர்றதுக்கு இளைப்பாறுதலுக்கு வழி இல்லாம இது என்ன பண்றது, எல்லா திக்கிலையும் அப்படி விஸ்ரமம் அலப்துவா, அதுக்கு உட்காரத்துக்கு இலைப்பாடுவதற்கான ஒரு இடம் இல்லாததுனால, கிடைக்காததுனால எல்லாம் அலையிறது. அலைஞ்ச பிறகு என்ன பண்றது, டயர்ட் ஆகிதான் ஆகணும். டயர்ட் ஆனவுன்னு வந்தனஸ்தானம், அது எங்க கட்டுப்பட்டு இருக்கோ அந்த இடத்துக்கே வந்து சேருது. அவ்வளவுதான், இதுக்கு மேல டெம்பிள் இருக்கு பண்ணி அஸ்தஹா சம்பாதி, கையிலையோ
இல்ல கம்பத்துல நீங்க ஒரு கம்புல கட்டிருந்தீங்கன்னா அந்த கம்புலையோ இல்லையா அதுல ஆதின்னு சொன்னதுனால டேங்க் மேல இல்லையா ஆண்டனா மேல ஆதிபத்தியத்துல ஏதோ பண்ணீங்க இங்க கட்டினீங்கன்னாக்க அது அந்த இடத்துலயே வந்து உட்கார்றதுக்கு கொடியிலையோ கட்டினீங்கன்னா அந்த இடத்துல வந்து உட்காரு ஹஸ்த ஸ்தம்பாதி உபாஸ்ரயே வந்து சேர்ந்து விடும் இல்லையா பாருங்க. இது எங்க சொல்லிருக்கு? சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லிருக்கு. சாந்தோக்கிய உபநிஷத்துல எங்க சொல்லிருக்கு? 6வது அத்தியாயத்துல சொல்லிருக்கு. 1st அத்தியாயம் சாந்தோக்கிய சட்டம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப வசதி. சாந்தோக்கிய சட்டத்துல அவர் என்ன பண்ணாரு? உத்தாலகாரணி தன்னுடைய புள்ள ஸ்வேதகேதுக்கு தத்துவமசி 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 அப்படின்னு 9 தடவை சொல்லி அந்த சொல்லக்கூடியதான ஒரு பிரகரணம் இல்லையா, அந்த ஒரு சாப்டர் அது ரொம்ப அருமையான ஒரு. அந்த இடத்துல அவனுக்கு இந்த மனசை பற்றி புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவனுக்கு நிறைய கேள்விகள்லாம் வந்து பிராணம் எப்போ போகும், மனசு எப்போ போகும் அப்படின்னா அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்பாவாக சொல்லிக் கொடுக்குறாரு. அப்பா நீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கியாப்பா, நீ வந்து சாப்பிடாதுக்கு இருந்தான்னாக்கா பிராணம் போயிருந்தா, ஆனா நீ தண்ணி குடிக்காம இருந்தா நான் உன்னை மனசு வேலை செய்யாதுப்பா அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு கேட்டேன். ஒரு 10 நாளைக்கு நீ தண்ணி குடிக்காம இரு அப்படின்னாரு. சரி அப்பா சொன்னார். இந்த காலத்து பசங்க மாதிரி இல்லை, அந்த காலத்து பசங்க இல்லையா 15 நாள் வந்து வெறும் தண்ணி மாத்திரம் குடிச்சான். தண்ணி மாத்திரம் குடிச்சான், சாப்பாடே சாப்பிடல. ஏன்னா அப்பா என்ன சொன்னார்? சாப்பாடு இல்லை என்றால் பிராணம் போயிடும், தண்ணி இல்லை என்றால் மனசு போயிடும் அப்படின்னு சொன்னார். இதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது ஒரு 15 நாள் அவர் சொன்ன மாதிரி தண்ணி சொல்லலாம் குடிச்சான். எதுவுமே பண்ணாம அவன் போனான், உயிரோட இருந்தான். ஆனா இந்த தண்ணியை குடிச்சதுனால சாப்பாடு இல்லாம வெறும் தண்ணி மாத்திரம் குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு அவனுக்கு சொன்னார். அவனுக்கு என்ன சொன்னார்? நீ இப்ப வேணும் சொல்லு அப்படின்னா எல்லாம் மறந்து போச்சு. அவனுக்கு டக்கு 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 டக்குன்னு சொல்லக்கூடியதான். இப்போ போய் சாப்பாடு பார்த்துட்டு வா, சாப்பிட்டு வா அப்படின்னு சாப்பிட்டு வந்தான். 3 நாளைக்கு அப்புறம் சாப்பிடாம இருந்து சாப்பிட்டு வந்தோம். இப்போ சொல்லணும்னா எல்லாம் ஞாபகம் வந்து நம்மளுடைய பிராணம் மனசு இதெல்லாம் வேலை செய்யணும்னா தண்ணி அவசியம், ஃபுட் அவசியம். இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டே வரும்பொழுது பிராணபந்தனம் சௌமிய மனஹா, இந்த பிராணத்தோடதான் இந்த மனசானது கட்டுப்பட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லணும். அவனுக்கு சொல்றதுனாலதான் இந்த மனசை நாம சரிப்படுத்தணும்பா. அதனால அந்த பிராணனானது ஓடிக்கொண்டே இருக்கும். தூக்கத்துல இந்த மனசை நீங்க கட்டுப்படுத்தினால தூக்கமானது வரும். இப்படி போன்ற விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு சொல்லக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்துல சயதா சகுனிஹி சூத்ரேன பிரபத்தா திசம் திசம் பதித்வா அந்யத்ராயதனம் மலத்வா வந்தனம் ஏவ உபாஸ்ரயே ஏவமேவ மனஹா திசம் பிராப்ய பிராணம் உபாஸ்ரயே. எப்படி யதா சகுனிஹி இந்த பறவையானது சூத்ரேன பிரபத்தா ஒரு நூல்னால கட்டப்பட்டு அது என்ன பண்றது? அந்த நூலை ஒரு கையில பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த பறவையானது அங்க இங்கன்னு சுத்தது. திசம் திசம் படிப்பா வேற வேற திக்கெல்லாம் படிச்சு அதுக்கு அந்யத்ர ஆயத்தனம் அலத்வா அது உட்கார்றதுக்கு ஒரு இடமும் கிடைக்காத காரணத்தினால அது என்ன பண்றேன்னா வந்தனம்யே எங்க கட்டி இருக்கோ அங்கேயே அந்த கை மேலேயே வந்து உட்கார்ந்து தொலைக்கலாம் அப்படின்னு உபாஸ்ரயே. அதே மாதிரிதான் மனசானது அங்க இங்கெல்லாம் போயிட்டு ராத்திரி அந்த பிராணம் பிறகு அந்த தூக்கத்துல அந்த மனசானது தனக்கு ஒரு இடம் வேணும், டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த மனசையும் ஒருமுகப்படுத்தி கொஞ்ச நேரமாவது தூங்கினா போதும்னு ரெஸ்ட் எடுக்கிறது, மைண்டையும் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு அந்த சாந்தோக்கிய உபநிஷத்து அத மனசுல வச்சுட்டு இது என்ன பண்ண சகுனிஹி சூத்திரபத்தா சன்னே திக்ஷு வியாப்ருத்ய விஸ்ரமம் அலத்வா விஸ்ரமம் அலத்வா வந்தனஸ்தானம் ஹஸ்தம்பதி உபாஸ்ரயே தான் கட்டுப்பட்டு இருக்கும் இடத்துக்கு வந்து சேருகிறது. கையிலையோ கம்பத்திலேயோ எந்த இடத்துல கட்டுப்பட்டு இருக்கோ அந்த இடத்துலயே
அந்த மாதிரி எங்க போனாலும் கடைசியில அந்த கையில உட்கார்ந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி அந்த தூக்கத்தை இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் என்னெல்லாம் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி அலைஞ்சாலும் ராத்திரி வந்தது ஆனால் உன்னுடைய சொரூபத்துலதான் ஏன் நீ லயிச்சாக வேண்டும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். இது திருஷ்டாந்தம். திருஷ்டாந்தத்தை சொன்னா போதுமோ, தாஷ்டாந்தத்தை சொல்லணுமோ இல்லையோ, இது how it is connected to how relevant it is in our topic. இந்த திருஷ்டாந்தம் என்ன இருக்கு சார் புரியுது, அது புரிஞ்சு என்ன புரியுது, தாஷ்டாந்தத்தோட அதை பொறுத்தனுமே அது யாருடைய வேலை, ஆச்சாரியனுடைய வேலை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு. இப்ப புரிய வைக்கிறாரு விஞ்ஞான. இப்ப 47 55 வரைக்கும் இந்த 4 எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போறோம். ஜீவோ உபாதி மனஹா, ஜீவனுடைய உபாதியாக இருக்கக்கூடிய மனசு. ஜீவோ உபாதி மனஹா சத்வத் தர்மா தர்ம பலாப்தயே ஸ்வப்னே ஜாக்ரதி ச பிராந்த்வா க்ஷீணே கர்மணி லீயதே. அதுக்காக நம்மளுடைய மனசானது எக்ஸாக்ட்லி லைக் தட் பட்சி. எப்ப பார்த்தாலும் இந்த மனசானது தர்மம் அதர்மம், இது நல்லதா இது கெட்டதா, இது தர்ம சாஸ்திரத்துல எப்படி சொல்லிருக்க, இது பக்தி சாஸ்திரத்துல எப்படி சொல்லிருக்க, இப்படி பண்ணலன்னா பாவம் வருமே, இப்படியே இந்த மனசானது அந்த பட்சி போல அங்க எங்க போனா நமக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு விஷயத்துல சுகம் கிடைக்குமா, பாட்டு கேட்டானா சுகம் கிடைக்குமா, டான்ஸுக்கு போனா சுகம் கிடைக்குமா, சினிமா பார்த்தா சுகம் கிடைக்குமா, ஊருக்கு போனா சுகம் கிடைக்குமா, ஸ்திரீகளால கிடைக்குமா, அன்னத்தினால கிடைக்குமா அப்படின்னு சுகம் 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 சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தி, சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தி. மனுஷனுடைய மனசு எப்ப பார்த்தாலும் ஒண்ணு சுகம் வேணும், இல்லைனாக்க துக்கத்திலிருந்து தப்பிக்கணும். இப்படி போராட்டம் இந்த ஜீவோபாதி மனசை வச்சுட்டு இதுல இருந்து எத்தனையோ அது உள்ள ப்ராப்ளங்கள், தர்மம் அதர்மம், இந்த பலங்கள் இல்லையா, இந்த மனசுல இது வேற, ஐயோ இது பண்ணா இது தப்பாச்சு, இது வேண்டாம்பா, இப்படி தர்மமாகவோ பாவம்பா, இதாம்பா புண்ணியத்துக்கு காரணம். எப்போ இந்த புண்ணியம் பாவமெல்லாம் இருக்கோ அப்ப என்ன, இந்த ஜென்மா முடிஞ்சவங்க செத்து போயிட்டான்னா இவனுடைய புண்ணியம் ஜாஸ்தியா இருந்தா அடுத்த ஜென்மால நல்ல தர்மா, இல்ல இவன் பண்ணதுல மோசமான கர்மாக்கள் நிறைய இருந்தது ஆனா அதை விட கீழான ஒரு லோகமாகவோ புல்லாகவோ பூச்சியாகவோ ஸ்தாவரமாகவோ ஜங்கமமாகவோ இல்ல அதை விட மோசமா சேர்ந்தா கீழ் லோகத்துக்கோ இப்படி போயிட்டு, இல்ல புண்ணியம் நிறைய பண்ணி இருந்தானாக்கா மேல் லோகத்துக்கு போய் அங்க போய் ஊசித்துவா சீன புண்ணிய மத்திய லோகம் விசந்தி. இத மாதிரி மாத்திட்டு மனசு இந்த ஜீவன் இருக்கான தன்னுடைய மனசனாலதான் இந்த பிரச்சனை. ஜீவோ உபாதி மனஹா தத்வது இந்த அங்க இக்கான திக்ஷுல இந்த திசைக்கும் அந்த திசைக்கும் திசம் திசம் பதித்வா அந்நியத்திர ஆயத்தனம் அலப்துவா அப்படின்னு வேற இருந்தது. வேற ஒரு ஆயத்தனம் இல்லாத காரணத்தினால என்ன பண்றது, இது எல்லாத்தையும் சொப்னத்திலையும் ஜாகிரத்திலையும் என்ன எல்லாம் அனுபவிக்கிறது. சில சமயத்துல தப்பான விஷயங்கள்லாம் சுகமாக ஜாகிரத்துல காணப்படுகிறது, சில சமயத்துல தப்பான ஆனந்தங்கள்லாம் ஏதோ தப்பு மாதிரி காணப்படுகிறது. சொப்பனத்துல வேற சில கர்மாக்கள்லாம் செய்யறது, நல்ல சொப்பனம் வந்தது ஆனால் அவனுக்கு சந்தோஷமானது. அந்த சொப்பனத்துல சில கர்மாக்கள்லாம் சொப்பனத்திலேயே அழியுது. அடி சாப்பிட்டாரு அடி வாங்குற மாதிரி சொப்பனம் வந்ததுனால அடி வாங்குற மாதிரி, இதெல்லாம் ஒரு சஃபரிங் தானே. அந்த ட்ரீமருக்கு அது சஃபரிங் தானே. பேக்கருக்கு எப்படி சஃபரிங்கோ ட்ரீமருக்கு இருக்கு. பேக்கருக்கு எப்படி லாபங்களோ அதே மாதிரி ட்ரீமருக்கும் யானை வந்து மாலை போட்டுதுன்னா ராஜ பதவி, அவன் சந்தோஷப்படுகிறான். இப்படி சொப்பனே ஜாகிரதிச்ச பிராந்த்வா, சொப்பனத்திலையும் ஜாகிரத்திலையும் இப்படி பிராந்தி இங்கேயும் அங்கேயும் சுத்தி 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 க்ஷீணே கர்மணி லீயதே, கர்மாட்சயமானதும் அபாடான் லைத்து விடுகிறான். ராத்திரி வந்துட்டேனால் அப்பா கொஞ்சம் நிம்மதி வேணும் சார் அப்படின்னு தூக்கம் வெளிக்கிறதோ அதே மாதிரி நிம்மதியா இருக்கு. வேற ஜென்மா வேண்டாம் சார், இன்னொரு தடவை அம்மாவுடைய வயசுல வாங்க ஒரு லயம் வேணும் சார் அப்படின்னு எதிர்பார்க்கிறது அப்படின்னு இந்த திருஷ்டாந்தம் சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லப்பட்டது. இதே மாதிரி வேதாரண்யகத்துல 4வது சாப்டர்ல சத்யதா அஸ்மின் ஆகாஷே ஷ்யேனோ வா சுபர்ணோ வா
விபரிபத்ய ஸ்ராந்தः சம்ஹதः பக்ஷௌ சம்லயாய ஏவ ரூயதே ஏவ சுப்தः ந கஞ்சன காமம் காமயதே ந ஸ்வப்னம் பஷ்யதி தத்து சுப்தம் அப்படின்னு சுஷுப்தியை பற்றி பிருகதாரண்யக உபனிஷத்துல சொல்லிருக்கு. சேனோ வேகேன நீடைக லம்படஹ சயிதும் பிரஜே ஜீவஹ சுப்தியை ததா தாவே பிரம்மானந்தை கலஸ்படஹ கலம்படஹ அப்படின்னு பருந்து எக்ஸாம்பிளை வைத்துக் கொண்டு, இந்த பருந்து எக்ஸாம்பிள் ஆனது அங்க இங்க சுத்தி சுத்தி தனக்கு லயம் வேணும் என்று நினைத்துக் கொண்டு ஒரு இடத்தை தேடி அதனுடைய இடத்துக்கே வந்து மிச்ச பட்சிகள்லாம் என்ன பண்றதோ அதே மாதிரிதான் இந்த பட்சிகள்லாம் சின்ன சின்ன லெவலுக்கு பறந்தது. சேனமானது பெரிய கருடன், அது என்ன பண்றது, ஒரே நாள்ல ஆஸ்திரேலியாவுக்கு போகும், நியூசிலாண்டுக்கு போகும். ஆனா தன்னுடைய ராத்திரி வந்துச்சுன்னா தன்னுடைய வீடாக இருக்கக்கூடிய அது இந்தியாவில ஏதோ ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ற மாதிரி எல்லாம் எங்க போனா என்ன எல்லாம் இந்த பிரம்மத்துலதான் லயமாகணும்ன்ற விஷயத்தை இந்த சேனம் எக்ஸாம்பிளை வைத்துக் கொண்டு பிருகதாரண்யகத்துல சொல்லியிருக்கேன். இதுக்கு 2 ஸ்லோகத்துல அந்த சேன எக்ஸாம்பிளை வைத்து இந்த எக்ஸாம்பிளை சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் பாலனுடைய எக்ஸாம்பிளை சொல்வார். அதுக்கப்புறம் மகாராஜாவுடைய எக்ஸாம்பிளை சொல்வார். அதற்கு பிறகு மகாவிப்ரன் மகாபிராமணன் அவர்களுடைய திருஷ்டாந்தங்களை எல்லாம் சொல்லுவார். அது எதுக்காக இப்படி எடுத்துக்கிறார், பறவை ஒண்ணுமே தெரியாம ஜடமான பறவையை எடுத்துட்டார். ஒரு விஷயமும் தெரியாத பாலகனுடைய நிலையும் எல்லாம் தெரிந்ததான ராஜாவுடைய நிலையெல்லாம் பிரம்மத்தையே தெரிந்ததான மகாபிராமணன் இவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகத்தினுடைய தன்மை எப்படி ஏற்படுகிறது, மற்றவர்களோ துக்கம் உள்ளவர்கள் சுகமாயிருக்கும் தன்மையை எப்படி அடைகிறார்கள், இந்த 5 பேரை வைத்துக் கொண்டு இந்த தூக்க திருஷ்டாந்தத்தையும் அந்த ஆத்ம ஞானத்தையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக பிரயத்தனம் பண்ற வித்யாரண்ய சுவாமிகள். இதனுடைய மேற்போர்ஷனை